வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு டெய்லரிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க யாருக்கா இருந்தாலும் நீங்க வந்து டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஒரு 5 ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து சுடிதாரோட டாப் வந்து கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபார்முலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மார்பு பாயிண்ட், ஆர்ம் ஹோல் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து உங்களோட மார்பு சுற்றளவு 1/6 மார்பு பிளஸ் 3/4 இன்ச் ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல் பாயிண்ட் இல்லை மார்பு பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இடுப்பு பாயிண்ட், அதுக்கு வந்து அரை மார்பு -1. ஸோ அதுதான் உங்களுக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அடுத்து எல்லாமே. அடுத்து மார்பு சுற்றளவுக்கானது வந்து 1/4 மார்பு +1, இடுப்பு சுற்றளவுக்கு 1/4 இடுப்பு +1, அப்புறம் சீட் சுற்றளவு 1/4 சீட் +1. மீதி ஷோல்டர் அது எல்லாமே உங்களுக்கு காமன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு துணியில் எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி நான் வந்து இந்த பேப்பரில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதே ஃபார்மேட் தான் நம்ம வந்து துணியில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு. ஸோ உங்களோட ஹைட் எவ்வளவோ, இப்போ 37 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம அரை இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 37 எடுப்போம். கீழே 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து 13 இன்ச் அப்படிங்கும்போது ஹாஃப் ஷோல்டர் நமக்கு வந்து 1/2 13 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.5 வரும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன ஷோல்டர், இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து 6.5. சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு காமனாக எல்லாரும் நிறைய பேர் வந்து சின்ன ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2.5 இன்ச் அப்படிங்கிறது தான் வந்து காமனாக ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் உள்ளது. ஸோ 2.5 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு 3 இன்ச் வரும். ஏன்னா தையலுக்கு 1/2 இன்ச் சேர்க்கும் போது நமக்கு 3 இன்ச் வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து இது நமக்கு வந்து சின்ன ஷோல்டர் வந்து 3 இன்ச். இது வந்து காமன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா, இப்போ இந்த ஷோல்டர் சின்ன ஷோல்டர் எல்லாமே காமனாக உள்ளது தான், நம்ம பிளவுஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே போடக்கூடியது. இப்போ நம்ம இது மார்பு பாயிண்ட், இதை வந்து ஆர்ம் ஹோல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்ம் ஹோல் அளவு எடுக்காம நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வந்து வரைய போறோம். நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை 6ஆல் டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் 3/4 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ 32 மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு அதை 6ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 3/4 இன்ச் பண்ணும்போது 6ங்கிறது தான் வரும். ஸோ 6 நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 6ல் போட்டு ஒரு லைன் போட்டுடலாம். 6ல் ஒரு லைன் போட்டுரும். இது வந்து இப்போ ஆர்ம் ஹோல் பாயிண்ட். ஓகேவா, நம்ம ஆர்ம் ஹோல் அளவு எடுக்கலை. ஆர்ம் ஹோல் அளவு எடுக்காமல் மார்பு சுற்றளவை வச்சு மட்டுமே நம்ம இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இடுப்பு பாயிண்ட். இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு, அதாவது இடுப்பு பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளோட மார்பு சுற்றளவை அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டு -1 பண்ணணும். அதாவது அரை மார்பு -1. அப்படி பண்ணும்போது 32 செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அரை மார்பு -1 பண்ணும்போது வந்து 15 வரும். ஸோ இப்போ மேலே இருந்து அதே பாயிண்ட்லேருந்து எடுத்து 15. நான் இப்போ எல்லாமே அளவில் மார்க் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து டீட்டெயிலாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். ரவுண்ட் மெஷர்மெண்ட்க்கு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஓப்பன் சீட். இங்கேருந்து வந்து நம்ம இடுப்பு பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னவோ இது வந்து இடுப்பு. ஓகேவா, இது மார்பு. இப்போ இந்த இடுப்பு பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச் நம்ம எடுத்தோம்னா அது நமக்கு சீட் பாயிண்ட் வரும். 7 இன்ச் எடுத்தோம்னா சீட் பாயிண்ட் வரும். 7ங்கிறது ஸ்டாண்டர்ட். ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு 8 வச்சுக்கலாம். அதே இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க 6 கூட வச்சுக்கலாம். நம்ம மார்க் பண்றது தான் வந்து நீங்க இதுக்கு சீட்டுக்கு இதை மார்க் பண்ணணும். ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரிய செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இப்போ இது 15 இருக்கிறதுனால நம்ம கீழே 7 எடுக்கும்போது நமக்கு ஓரளவு சரியா வந்துடும், கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. இது 40 செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கீழே ஓப்பன் இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆர்ம் ஹோல் பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு
இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு எங்க 14 வருதோ அதுதான் உங்களுக்கான சீட் பாயிண்ட். இது வந்து எல்லாருமே காமனா இந்த அளவை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்க எங்களுக்கு சீட் ஓப்பன் வருங்கிறது தெரியாம இருக்கிறவங்க ஆம்ஹோல் பாயிண்ட்ல இருந்து 14 இன்ச் உங்களுக்கு எங்க வருதோ அதுதான் உங்களுக்கு சீட் ஓப்பனுக்கான அந்த பாயிண்ட், அதாவது ஓப்பனுக்கான லைன். ஓகேவா? இப்போ நம்ம இது சீட்க்கு போட்டாச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் போட்டு இப்போ எல்லாமே ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் போடணும். இப்போ மார்புக்கு போட்டிருக்கோம். மார்பு சுற்றளவு எப்படி? மார்பு சுற்றளவு வந்து 32. அப்போ 1/4 மார்பு +1 அப்படி பண்ணும்போது 32 4ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 9 இன்ச் வரும். ஸோ 9 இன்ச்சு போட்டுட்டு 9 இன்ச் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சீம் அலவன்ஸை வந்து நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து இடுப்பு 1/4 இடுப்பு, சேம் ஃபார்முலா தான். 1/4 இடுப்பு +1 இடுப்பு சுற்றளவு வந்து 28. அதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 பண்ணும்போது நமக்கு 8 வரும். ஸோ அதை நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சீம் அலவன்ஸ்க்காக நான் வந்து ஒரு இன்ச் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சீட் சுற்றளவு கண்டுபிடிக்க சீட்டு வந்து நமக்கு 36. அதை திருப்பி 4ஆல் டிவைட் பண்ணிட்டு சீட் சுற்றளவு 1/4 சீட் +1 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1/4 சீட் +1ங்கும் போது நமக்கு 10 வரும். ஸோ அதை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு அளவு. நிறைய பேர் இந்த துணியில் நம்ம மார்க் பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது ப்ளவுஸ் சுடிதார் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் தெரிகிறவங்களுக்கு அது புரியுது. மற்றபடி உள்ளவங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது பீஸு, அதனால் எங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் மேக்ஸிமம் ஒரு குட்டி பீஸை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹைட்டு நம்ம வந்து சீட் சுற்றளவு இந்த கீழே பாட்டம் இருக்குல்ல, நம்ம பாட்டம் வந்து இங்கே நம்ம 10 கொடுத்துருக்கோம்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கூடுதல், அவ்வளோதான். இங்கே 10னா இங்கே வந்து பாட்டம் வந்து 10 இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களுக்கு வரும், மற்றபடி எல்லாமே காமன் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டருக்கு வந்து ஹாஃப் ஷோல்டர் கொடுப்போம்ல, அந்த ஸ்லோப் கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஸ்லோப் கொடுத்தா தான் நமக்கு வந்து சுடிதார் வந்து கரெக்டாக அதில் போய் நிற்கும், அதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் வந்து முன் கழுத்து இறக்கம் எவ்வளவோ அது, அப்புறம் பின் கழுத்து இறக்கம் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து காமனாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்கு, இது ஃப்ரண்ட், ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஆம் ஹோலுக்கு வந்து இதுக்கு மிட் பாயிண்ட் பார்க்கணும். இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் இதிலேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுதான் நமக்கு ஆம் ஹோல். ஸோ நம்ம ஆம் ஹோல் அளவு எடுக்காமலே நம்ம வந்து மார்பு சுற்றளவு வச்சு இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் நமக்கு முக்கியமான ஃபார்முலான்ஸ் நம்ம பார்த்தது மொத்தமே 5 ஃபார்முலா தான். ஒன்று வந்து இந்த மார்பு பாயிண்ட், அதாவது 1/6 மார்பு + 3/4 இன்ச், அது. அடுத்து இடுப்பு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 15, இதுக்கு வந்து இந்த 6 கண்டுபிடிச்சோம்ல அந்த ஃபார்முலா. அடுத்து இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே இந்த 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சு இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த டாப் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுங்கிற வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து துணியில் மார்க் பண்ணுறது, அப்புறம் தியரி கிளாஸ், இந்த 3மே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.